நாங்க அப்போ அந்த தீப்பெட்டி வேலை செய்யக்குள்ள, அத ஸ்டிக்கர் ஒட்டுறதுக்கு ஒரு பசை காய்ச்சணும். அதுக்கு ஒரு மாவு குடுப்பாங்க. அப்போ அது அவ்வளோ ஸ்மெல்லா இருக்கும். அது நாங்க பவுடரா மாவா குடுப்பாங்க. அது வீட்ல தான் நல்லா அத கஞ்சியாட்ட காய்ச்சி பசை பதத்தில வந்தவாட்டி நம்ப இறக்கி அதுதான் பண்ணோம். எங்க வீட்டு எதுப்பாலேயே முள்ளு செடி, அது இன்னமும் பேர் சொல்லுவாங்கல்ல, அந்த முள்ளு செடிலாம் நெறையா இருக்கும். அது ஒரு தோட்டம் மாரியே இருக்கும். அவ்வளோ பெருசா இருக்கும். அதுக்கு முன்னாடி நான் இருந்த வீட்ட பத்தி சொல்லிர்றேன். அப்போ குடிசை வீடும், ஓட்டு வீடும் தான் அங்க ஏரியா ஃபுல்லுமே அதுதான் அதிகமா இருக்கும். அப்ப நாங்க இருந்தது ஒரு குடிசை வீடு. அது ரொம்ப காலி இடம் முன்னாடி அதிகமா இருக்கும். அந்த இடத்துல தான் ஒரு தடவ அந்த இதில தொட்டிலு கட்டி என் தம்பி கருவாயன். அப்போ நல்லா வெள்ளையா இருப்பான். குழந்த அவன். நாங்க அக்கா, தங்கச்சிங்க கூட பொறந்தவங்க மொத்தம் 5 பேரு. ஒரே ஒரு தம்பி தான். ஆனா அந்த வீட்ல இருக்கக்குள்ள என் சின்னவ அப்போ பொறக்கல. நாங்க 4 பேரு தான் அப்ப இருந்தோம். அந்த வீட்ல இப்பல்லாம் நெனச்சு பார்த்தாக்கா, இப்பல்லாம் மழைக்காலம். அப்ப அந்த மழை வந்துட்டாவே அந்த இடத்துல அவ்ளோ சேறு நிக்கும். அப்பா வீட்டு அது இறங்கவே முடியாது. அந்த அளவுக்கு சேறு, தண்ணியா இருக்கும். இந்த அட்டைப்பூச்சிக்கும் பூரானுக்கும் எனக்கு வித்தியாசமே தெரியாது. அதே மாரி இருக்கும். அதெல்லாம் பார்த்து நான் அவ்வளோ பயந்துருக்கேன். அந்த தண்ணீல கால் வச்சா போதும், அதில இருக்கிற தவக்காலை எல்லாம் அப்படி எட்டி பார்க்கும். அப்படியே கொச கொசன்னு இருக்கும் தவக்காலெல்லாம். ஒரே காடு தான். அங்க சுத்தி முத்தி எல்லாமே காடு தான். எதுப்பால ஒரு சின்னதா ஒரு கோயில் இருக்கும். அது பெருமாள் கோயிலோ, முருகர் கோயிலோ எனக்கு சரியா ஞாபகம் இல்ல. ஆனா அது வயல்காடு மத்தியில தான் அந்த கோயில் இருக்கும். அங்க சுத்திலும் நிலத்து கிணறு, இந்த மாரி கிணறுலாம் எனக்கு கண்டாலே எனக்கு பயம். அங்கெல்லாம் நிலத்து கிணறு தான் அதிகமா இருக்கும். நாங்க அங்க இருந்த வீட்டுக்கு முன்னாடி செவுரு வச்ச கிணறு இருக்கும். எங்க அக்கா என்னை அப்படியே தூக்கி காட்டுவாங்க. அது எட்டி பார்க்க பார்க்க அப்படியே ஆழமா போய்க்கிட்டே இருக்கும். இன்னைக்கு வரைக்கும் எனக்கு கிணறுன்னா பயம். ஸோ அந்த மாரி தான் நாங்க இருந்த அந்த வீடோட சிச்சுவேஷன் அப்ப அப்படிதான் இருந்துச்சு. அதெல்லாம் நெனச்சாலே இப்போலாம் இந்த மழை காலத்துக்கு அதுக்கும் எப்படிதான் அதெல்லாம் சின்ன பொண்ணுங்கிறதுனால அப்போலாம் தெரியல. எல்லாருமே கூட இருந்தாங்க. கஷ்டமா இதான்னு தெரியல. அப்படியே வேலை பார்த்துட்டு இருந்தோம். அப்போ ஒரு நாளைக்கு 5 மணிக்கு எந்திரிச்சு நானும் எங்க அக்காவும் அந்த தீப்பெட்டி போடுற வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தோம். வீட்ல கரண்ட்டு இருக்காது. அப்போலாம் சிமிழ் விளக்கு தான். அந்த விளக்க வச்சு நாங்க எல்லாம் அந்த வேலைய செஞ்சுக்கிட்டு இருந்தோம். கரண்ட் வசதி கூட அந்த வீட்ல இல்ல. அப்போ செஞ்சுட்ருக்குள்ள எங்க வீட்ல ஒண்ணு நடந்துச்சு. அப்பா அத இப்ப நெனச்சாலும் எனக்கு உடம்பே கூசுது. அந்த அளவுக்கு ஒரு பயமான விஷயம் நான் பார்த்தேன். அன்னையிலிருந்து எனக்கு அத பார்த்தாலே ரொம்ப பயமாயிடும். அது என்னன்ட்டு நான் அடுத்த வீடியோல சொல்றேன்.